2023 ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகள் வருகின்ற மே 27ஆம் தேதி வெளியிடப்படவிருக்கின்றன. இந்நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் தான் அடுத்த கட்டமான STPM, மெட்ரிகுலேஷன், A லெவல்ஸ், டிப்ளோமா போன்ற மேற்படிப்புகளுக்கான முக்கிய நுழைவுச்சீட்டாகும். இப்படி மேற்கல்வியை தொடரவுள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு நிச்சயமாக எந்த பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுப்பது, அங்கு சூழல் எப்படி இருக்கும், குடும்ப பணச்சூழலுக்கு ஏற்ப மேற்கல்வி கட்டணம் அமையுமா போன்ற பல குழப்பங்கள் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. இவர்களின் இந்த குழப்பத்தை களையத்தான் கெடாவில் அமைந்திருக்கின்ற எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் SPM முடித்த மாணவர்களுக்கு தனது பல்கலைக்கழக வளாகத்தில் 3 நாள் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி ஒன்றினை அண்மையில் ஏற்பாடு செய்திருந்தது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் ஃபவுண்டேஷன் கல்வி திட்டம் குறித்து விளக்கமளிக்கும் ஒரு பட்டறையாகவும் அமைந்த இந்த 3 நாள் நிகழ்ச்சி பல்கலைக்கழக வாழ்க்கைக்கான ஒரு முன்னோட்டமாகவும் தங்களுக்கு அமைந்திருந்ததாக இதில் பங்கெடுத்த மாணவர்கள் பலர் வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா தெரிஞ்சிருச்சு. அவங்க என்கரேஜ் பண்ணாங்க, இந்த ப்ரீ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, ஸோ ஜாயின் பண்ணி கெட் டு நோ மோர் அபவுட் தட். So I give a try after SPM, waiting for my result. I came here, I gained a lot of knowledge because over faculty வந்து discuss பண்ணுறப்ப என்டர் பண்ணுறப்ப gain new experience. டாக்டர் ஃபெசிலிட்டியில் வந்து they thought எப்படி வந்து ஊசி எடுக்கிறது, எப்படி வந்து ரத்த டெஸ்ட் பண்ணுறது, it was very realistic. So I really loved that. And then after that for a few minutes they went for ஹியூமன் anatomy. ஸோ அங்கே நான் பார்த்தது வந்து ஒரு ரியலான ஒரு ஹியூமனை வந்து வச்சு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இருந்துச்சு. பட் இட் இஸ் வெரி நைஸ் டு கெட் டு நோ இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. ஸ்கூல்லேருந்து யூனிவர்சிட்டி வரும்போது ஒரு ஆர்வத்தோடு இருப்போம், எப்படி யூனிவர்சிட்டி இருக்குமோ, நல்லா இருக்குமோ, இல்லை யூனிவர்சிட்டி வந்து ஸ்கூல் மாதிரி இருக்குமோன்னு யோசிப்போம். ஆனால் எய்ம்ஸ்க்கு வரும்போது அதோட என்வாயரன்மெண்ட் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஃபே இருக்குது, கேஃபே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் சாப்பாடு விற்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சாப்பாடு நல்லா இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல், ஜிம், லேடிஸ் ஜிம், மேல் ஜிம், பேட்மிண்டன் கார்ட், ஸ்குவாஷ் கார்ட், லைப்ரரி இருக்குது, ஸ்டடி ஏரியா இருக்குது. அண்ட் இங்கே ஹோல் இடமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லப்போனால். இங்கே ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன், நிறையா ஃபேக்கல்ட்டி காட்டினாங்க. எனக்கு பிடிச்சது வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த எய்ம்ஸ் காலேஜில் தான் நான் வந்து டென்டல் டெக் வந்தோட லேப் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே ஒரு கேவிட்டி கொடுப்பாங்க, அந்த கேவிட்டியில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும், ஒரு ஃபீலிங் கொடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். I think the program is fun and is an eye-opener because I have looked for many faculties and the equipment is complete and I like the pre-foundation program. I think the most impressive program is the dental faculties because the equipment is complete and I found that my interest is in dental. இந்த 3 days 2 night ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஃபேக்கல்ட்டி கூப்பிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு லைக் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, டென்டிஸ்ட், anatomy பற்றி பேசினாங்க, பிஸ்னஸ் அண்ட் இன்ஜினியரிங் பற்றி கூட பேசினாங்க. பட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்கல்ட்டி லைக் ஃப்யூச்சர்லேயே ஜாயின் பண்ணுவேன்னு பார்த்தா கூட லைக் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல முடியாது லைக் பிஸ்னஸில் ஒரு ஆர்வம் இருக்குது. அண்ட் அங்கே இருக்க லைக் இப்போது நான் ஃபேக்கல்ட்டியில் கூட பார்த்த லெக்சர்லாம் நல்லா தான் பேசினாங்க. Since I'm actually interested in physio, so yeah, I get excited when I get to know more about physio. I really like the environment of AIMS because it's warm to me. It's like it's more close to nature. இங்குள்ள என்வாயர்மெண்டோட இது எல்லாம் நல்லா இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், கெஃபிட்டேரியான்னு நிறையா இது இருக்குது. நான் வந்திருக்கு இது இன்ஜினியரிங்கோட இதுக்கு. இன்ஜினியரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறையா ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம், ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருந்துச்சு. இன்ஜினியரிங்கில் வந்து இது கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. கொஞ்சம் லெக்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க நம்ம கூட. மருத்துவம் தொடங்கி வணிகத்துறை வரை ஃபவுண்டேஷன் எனப்படும் அடிப்படை கல்வி வாய்ப்பினை வழங்கி வருகிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். கடந்த 13 முதல் 15 மே வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 40 மாணவர்கள் பங்கெடுத்து பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சி தேர்வு முடிவுகளுக்கு பின் மாணவர்கள் தங்களின் எதிர்கால பாதையை தெரிவு செய்ய ஒரு வழிகாட்டியாகவும் அமைந்தது என ஏற்பாட்டுக் குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஃபவுண்டேஷன் கல்வி திட்டம் குறித்த மேல் விவரங்களுக்கு ஏற்பாட்டு குழுவினரை தொடர்பு கொள்ள பெற்றோர்களும் மாணவர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.